பையனுக்கு இப்போ 2 வயசு 4 மாதம் ஆகுது. இவருக்கு SMA ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது. ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு சொல்லுவாங்க. தமிழில் முதுகெலும்பு தசைநார் சிதைவுன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்துட்டு இப்போ டைப் 1 அது ரொம்ப சிவியராக இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை ஆகும்னா அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன மெயினாக இருக்கும்னா மசில் வீக்னஸ் தான். டெய்லியுமே மசில் வீக் ஆகும்போது அவங்களால டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாமல் தான் இருக்கும். இதுக்காக நம்ம வந்துட்டு பைபாப் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம் இவனுக்கு ப்ரீத்திங் இதுக்காக. இப்போ ரெஸ்டிப்ளம் அப்படின்ற ஓரல் மெடிசனும் கொடுத்துட்ருக்கோம். அது வந்துட்டு 6 lakh rupees வருது. இப்போ அது கொடுத்துட்ருக்கனால கொஞ்சம் அவன் ஸ்டேபிளாக இருக்கான். ஆனாலுமே அந்த ரெஸ்டிப்ளம்ங்கிறது ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் தான். அவனோட உயிரை ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது. ஒரு ஊசி போட்டால் மட்டும்தான் அவனை டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவனுக்காக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜோல்ஜென்ஸ்மா 16 கோடியோட மெடிசன் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இப்போ 8.5 கோடிக்கு மார்க்கெட்டில் வருது. ஆனாலுமே எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் அந்த ரெஸ்டிப்ளம் கொடுத்ததே க்ரௌட் ஃபண்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1.5 கோடிக்கு இன்னொரு ஜீன் தெரப்பி மெடிசன் வந்திருக்கு. அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஆனால் 1.5 கோடின்றதுமே எங்களால் ரொம்ப பெரிய அமௌண்ட் எங்களால் தனியாக பண்ண முடியாது. அதனால தான் பப்ளிக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைடு எல்லாருக்கிட்டையுமே கேட்டு ஹெல்ப் கேட்டிருக்கோம். அந்த 1.5 கோடி ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இவனுக்கு ஒரே ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். இந்த 6 லட்ச ரூபாய் மருந்தும் கொடுக்கணுன்ற அவசியம் வராது. இந்த ஒரு ஊசி போட்டாலே அவன் ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுவான். டெய்லியும் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி மட்டும் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எந்த மெடிசனும் உனக்கு தேவைப்படாது. இப்போ 2 வயசு 4 மாதம் ஆகுது. கவர்மெண்ட் சைடு ஏதாவது கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் சார் டைரெக்டாகவே போய் மீட் பண்ணி பேசினோம். அது இப்போ சொன்ன மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே இல்லாதனால அவங்க GST வைவ் ஆஃப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே அந்த மெடிசன் வாங்குறதுக்கான அமௌண்ட் எங்ககிட்ட இல்லை. அதனால தான் நாங்கள் க்ரௌட் ஃபண்ட் இனிஷியேட் பண்ணது. இப்போ மிலாப்ன்ற ஒரு ஃபண்ட் ரைஸ் ஆப்பில் தான் நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த ஆப் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு 12 lakhs வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ஜிபேயில் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 22 லட்சம் வரைக்கும் கலெக்ட் ஆச்சு. அதில் தான் நாங்கள் அந்த ரெஸ்டிப்ளம் அந்த மருந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்குமே. எத்தனை நாளைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும்? ஜோல்ஜென்ஸ்மா வந்துட்டு 2 வயசுக்குள்ளே போட்டால் தான் எஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஜீன் தெரப்பிக்கு இப்போ வரைக்கும் ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் இருக்குன்றதுனால சீக்கிரமாக போடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அகெயின் க்ரௌட் ஃபண்டிங் கேட்டு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம்.